எங்களை மாதிரியான இயக்கங்கள்லாம் வந்து அன்றைக்கு நாங்கள் அரசியல் புறக்கணிப்பில் இருந்தோம். இன்றைக்கு சூழ்நிலை எப்படின்னா, ஓபிஎஸ்லாம் யார், சமுதாய மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை. இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சிக்கே ஒன்றும் செய்யலை. அந்த கட்சிக்கு விசுவாசமாக ஓபிஎஸ் ஒருவேளை இருந்திருந்தா அது கட்சிக்குள்ளே உட்கட்சி முதல் வர்றது சகஜம்தான். ஆனால் தான் முதலமைச்சரை உருவாக்குன அந்த கட்சியுடைய அலுவலகத்தை அடித்து நொறுக்குவானா, யாராவது ஒருத்தர் செய்வானா? இந்த மாதிரி ஒரு ஈனச்செயலை செய்த ஓபிஎஸ் யாருங்கிற சமுதாய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் சமுதாய மக்கள் ஒன்றுமே செய்யலையே. செய்ததை ஒன்றும் சொல்லட்டுமே ஓபிஎஸ் இதை செஞ்சோம்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒன்றும் கூட செய்யலை கருணாஸ். நானே ஒரு முறை திருச்சி மதுரை பன்னாட்டு மலை தேவரைய பேரவைக்கு சொல்லி போராட்டம் செய்வதற்காக முற்றுகையிடுறதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் போய்கிட்டு இருக்கோம். அன்றைக்கு முதலமைச்சர் வந்து ஓபிஎஸ் இறங்கி வராரு. ஓபிஎஸ் காரை மறித்து கேட்குறான், உங்களாம் வேறு பொழப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனவர் ஓபிஎஸ். இதை விட வேறு என்ன வேணும்? சாட்சி நானே இருக்கிறேன், வீடியோ வேறு எங்கள்கிட்ட இருக்குது, வேறு உங்களுக்கு பொழப்பு இல்லையா அப்படின்னு கேட்டு போனவர். ஆனால் வீட்டில் மாட்டா பெரிய ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பார், தேவர் ஃபோட்டோ. இதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு. இதெல்லாம் சமூக மக்கள்கிட்ட கிராமம் தூரம் போய் சொல்லிட்டு வர்றோம். தென் மாவட்டம் முழுக்க சொல்லியாச்சு. அவருக்கு நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இந்த ஓபிஎஸ் ஆட்களும் இந்த டிடியோட ஆட்களும் கொஞ்சம் பேர் இணையதளங்களில் சில பரப்புரைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் உடைச்சு நொறுக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இன்றைக்கி அமோக வரவேற்பு. இன்றைக்கி எடப்பாடியாக இருக்குது, எந்த எதிர்ப்பும் கிடையாது.